ஐயப்பா, அடிக்கிற வெயிலுக்கு இளநீ தொண்டைக்குழியில் இறங்குறப்போ நல்லா குளு குளு குளுன்னு நல்லா இதமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு 10 இளநீ படைச்சிருந்து போட சொன்னோம். தினைக்கும் காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று 5 நாளில் நல்லா குடிச்சு உடம்பு குளிர்ச்சி ஆக்கிடணும். இல்லை இந்த வெயிலில் நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஏற்கனவே இந்த கை பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இதில் வெயிலுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு நம்மகிட்ட தான். என்ன எதோ சத்தம் கேட்கு? என்ன மல்லிகா தனியாக நின்று பேசிகிட்டு இருக்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். ஏங்கிட்டயா? என்ன சொல்லு. இல்லைக்க, நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு சொன்னீங்கன்னா சமைச்சு வச்சுருவேன். என்னடி இது கூத்தா இருக்குது? நைட்டு 7 மணிக்கு கிச்சனுக்கு போகணும். நான் தள்ளினா தான் உள்ளேயே போவேன். இன்றைக்கி மதியம் 2 தான் ஆகுது. அதுக்குள்ளே மதியத்துக்கு என்ன சமைக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறவ. ஏக்க முடிச்சு வச்சுட்டா ஒரு வேலை முடியும் பார்த்தீங்களா? அது சரி, அப்போ சாயங்காலம் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு சமை. அதை விட்டுட்டு இப்போ மதியானம் 2 மணிக்கு செஞ்சு வச்சு யார் சாப்பிட்றது? சூடெல்லாம் ஆறி அலண்டு போயிடும். இல்லை இல்லைக்க, நான் நல்லா ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். என்னது போறியா? எங்கே போக போகிறேன்? அது வேறு ஒன்றும் இல்லைக்க, நாளைக்கு நம்மளாம் சேர்ந்து குத்தாலத்துக்கு போகிறோம்ல. ஆமாம், அது தெரிஞ்ச கதை தானே. அதான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேணுங்கிற பொருள்லாம் வாங்கலான்னு ஷாப்பிங் போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஓஹோ, என்கிட்ட கேட்காம ஷாப்பிங் போகிறதுக்குலாம் உனக்கு தைரியம் வந்துச்சா? ஐயோ இல்லைக்கா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன். சொல்லிட்டு போவியா? கேட்டுட்டு போகணும். ஆமாம் கேட்கணும். நீ பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு கிளம்பி வந்து நைட்டுக்கு என்ன சமைக்கணும் மதியம் கேட்டுட்டு கிடக்க. சாரி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். சரி, ஷாப்பிங் போனால் அங்கே குத்தாலத்தில் குளிச்சா நிறைய துண்டு தேவைப்படும். நான் ஒரு 4-5 துண்டு, ஆளுக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். உங்களுக்கு 2 காட்டன் புடவை எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல விடுங்க, நான் போகல. ஆஹா, இது ஷாப்பிங்க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறது நமக்கு சேர்த்து தான் போல. அவசரப்பட்டு கோவப்பட்டுரு. சரி சமாளிப்போம். சரி நான் நைட்டே சமைச்சுக்கிறேன், நீங்கள் அப்போவே சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இல்லை. சரி, நீ இப்போ வழிக்கு வருவேன்னு எனக்கு தான் தெரியுமே. சொல்லுங்க குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ தான் இளநீ குடித்தேன், நல்லா ருசியாக இருந்துச்சு. சொல்லுங்க வேறு என்ன விஷயம்? ஆசைப்பட்டு கிளம்பிட்டேன், போயிட்டு வா. ஷாப்பிங் தானே, சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடு. இல்லைத்த வேணாம், நம்ம இருக்கிறத வச்சு பார்த்துக்குவோம். அதான் நானே சரின்னு சொல்லிட்டேன்ல, போயிட்டு வா. மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காது, நல்லா சிரிச்சு வச்சுக்க. போயிட்டு நல்லதாக பார்த்து ஆளுக்கு 2 எடுத்துக்கா, சரியா? நெசமா பார்த்து? ஆமாம், அங்கே போனால் கொஞ்சம் நீட்டாக போயிட்டு வரணும் பார்த்தியா? நல்லதாக புதுசாக 2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போயிட்டு சீக்கிரம் வந்துடு. இப்போ நைட்டுக்கு என்னத்தை சமைக்கிட்டோம்? சமைக்கலாம் ஒன்றும் வேணாம். வரப்போ ஆளுக்கு 4 புரோட்டா வாங்கிட்டு வந்துடு, சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். சரி இதுவும் நல்ல யோசனை தான். ஏன்னா நாளைக்கு விடியங்காத்தாலெல்லாம் பஸ் வந்துடும். நீ நைட்டெல்லாம் லேட்டாக எல்லாத்தையும் கழுவி கவுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு லேட்டாகிடும் பார்த்தியா சமைச்சேன்னா. அதான் சொல்கிறேன், வெளியே எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லது போ, போய் கிளம்புற வழியே பாரு. தேங்க்ஸ் நல்லா பஞ்சு முட்டை கலரில் எனக்கு துணி எடுத்துகிட்டு வந்துடு. சரித்தா. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண போட்டு குத்தாலத்துக்கு போக போகிறோம், குளுகுளுன்னு குளிக்க போகிறோம். இப்படி எல்லாரும் வெளியே வந்து எம்பிட்டு ஆகுது. ஆமாம், எங்கே வர முடியுது? வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவே சரியா இருக்கு. இன்னைக்கு போயே ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போட ஒன்றும் இல்லைங்கிற வாசி தான் வந்திருக்கேன். ஆமாம், ஏன்னா மல்லிகாக்காவது தப்பிச்சு வர முடியுமா? அடி மொத்த பேர்லையே ஒன்றா மாமியா கிழவி எப்படி அனுப்பிச்சிச்சுங்கிறதா எல்லாருக்கும் சந்தேகம். அது எப்படி? அதுவா, அது ஒன்றும் இல்லை ஒத்த ரோசா. நான் ஒரு பிட்டை போட்டேன், அதான் கிழவி ஆட்டோமேட்டிக்காக நீ முதல்ல போகணும் கிளப்பி விட்டுருச்சு. அப்படியா? அப்படி என்ன சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை. இதை 500 ரூபா புடவையெல்லாம் 50 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் ஒரு கடையில். அந்த கடை எங்கே இருக்குன்னு எனக்கு உடனே தெரியும்னு சொன்னேன். கிளவி உடனே நீ கிளம்பு முதல்ல, மல்லிகா கூட போ அப்படின்ட்டுருச்சு. சரின்னு கொடுன்னு வந்துட்டேன். ஏண்டி அப்படி ஒரு கடை எங்கடி இருக்கு? யாருக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட வேண்டியதான். ஏண்டி அப்போ வீட்டுக்கு போய் என்ன இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கியிருக்கீங்க, டிஸ்கவுண்ட் எங்கன்னு கேட்டால் என்னடி சொல்லுவேன்? டிஸ்கவுண்ட்டு நேற்றே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? பேசாமல் கிளம்ப எதுக்கு ஆள் பயந்துக்கிட்டு. நமக்கு பொய் சொல்கிறதெல்லாம் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அசால்ட்டாக அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிம்மா, பஸ் வந்துட்டேன். வாங்க, அங்கேயே நிறுத்திட்டேன், பஸ்ஸை போய் ஏறுவோம். முதல்ல படம் எடுத்துருவோமா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுத்தா லேட் ஆகிடும். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த செக்ஷனில் போய் அவங்க எடுத்துக்குவோம், அதுவும் சரியாக இருக்கும். ஆமாம்மா, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். அப்போ தான் சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போக முடியும். சரி, நான் போய் புடவை பார்க்கேன், நீ வா. ஏக்கா என்ன நினச்சிங்க? நான் புடவைலாம் எடுக்கிறதுக்கு வரல. நான் போய் நினச்சிட்டு நைட்டி தூக்கிட்டு வரேன். குத்தாலத்தில் குளிக்க நைட்டி தான் சரியாக இருக்கும். என்னது நைட்டியா? ஏக்கா ஷாக்கை குறைங்கக்கா, நைட்டி தானே. நான் என்னமோ ஜீன் பேண்ட்டு டிஷர்ட்டும் போட்டுட்டு வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இல்லடி, நம்ம அத்தைக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல.
அக்கா அத்தைக்கு பிடிக்காது சொத்தைக்கு பிடிக்காதுல வீட்டோட நிறுத்திக்கணும். குத்தாலத்தில் வந்து அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அங்கே நம்ம சுகந்திர பறவைகள். ஆமாக்கா நானும் ஒரு மீடியம் டாப் எடுக்கான்னு இருக்கேன். ஆமாம் மல்லுஸ், இப்பெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு வாழ்ந்தா வாழ்க்கை ஓடுமா? நீங்களே எங்கள் கூட வாங்க, உங்களுக்கு 2 செட்டு நைட்டி எடுத்துறோம். ஏண்டி என்ன ஒரேடி எங்கள் அம்மா வீட்டு அனுப்பலான்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களோ? நான் எதுக்கும் வரலப்பா. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க, எனக்கு புடவையே போதும். அதெல்லாம் முடியாது. நான் மட்டும் வாங்கினா திட்டு சேர்த்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்துங்களா? அதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மாடல் ட்ரெஸ் உண்டு. அதெல்லாம் வேணாண்டி சின்ன கேளு. நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. பாய் மல்லூஸ், நீங்கள் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் புடவை பார்த்துட்டுருங்க, நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம். அடி பாருங்களா, இவங்க மட்டும் தனியாக வந்து எடுத்துருந்தா கூட நான் தப்பிச்சிருப்பேன். என்னையும் வேற கூட்டா சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காளுங்க. வீட்டுக்கு போய் துணியை காட்டினா கிளவி மூஞ்சிலே தூக்கி எறியுமே. நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்துடணும். இவங்களோட போட்டு துணி எடுக்க வந்தது எனக்கு தேவைதான். இப்போ காட்டன் புடவை இந்த பக்கம் தானே? ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து போடுறேன். எல்லா வெரைட்டியும் நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே எடுத்து போடுறோமா? செத்து இருங்க. இப்போ கொஞ்சம் நில்லு. இருங்கம்மா, உள்ள போய் எடுத்து போடுறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம். பஞ்சு மிட்டாய் கலரில் ஒன்றும் சந்தன கலரில் ஒன்றும் 2 காட்டன் புடவை சும்மா பேக் பண்ண அனுப்பு. ஏம்மா அவ்வளோதானா? புடவையை பார்க்கல? அது எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு? புடவை தானே, காட்டன் புடவை அப்படி தான் வேணும். பஞ்சு மிட்டாய் கலர் சந்தன கலர் அவ்வளோதான். ஏம்மா நீங்கள் பொண்ணே இல்லைம்மா. என்னப்பா என்ன மரியாதை குறையுது? இல்லைம்மா, நீங்கள் ஒரு தெய்வம்னு சொல்ல வந்தேன். ஏன் ஏன் அப்படி சொல்ற? இல்லைம்மா, நான் இந்த ஃபீல்டில் ஒரு 7-8 வருஷமாக இருக்கேன். இப்படி ஒரு கஸ்டமரை பார்த்ததே இல்லை. ஒரு புடவை எடுக்கவே 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாக்குவாங்க. நீங்கள் என்னென்னா 5 நிமிஷம் கூட இல்லை, கடன் புடவையை பார்க்காம செலக்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் இருந்தால் எங்களை மாதிரி சேல்ஸ்மேன் நிலமெல்லாம் எப்படியோ இருக்கும். நான் கடைக்குள்ள நனைஞ்சு 5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு தேடி தேடி இப்போ தான் ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன். இதே மாமியாருக்கு அதெல்லாம் ஒன்றும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதான் 2 எடுத்து பிள்ளை போட்டு அனுப்பு. நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காத. அதானே பார்த்தேன், இது இந்த அம்மாவுக்கு இல்லையா, உன் மாமியாருக்கு. அதான் பார்க்காம கூட எடுத்துருச்சு. நாட்டில் எது மாறினாலும் மாமியார் மருமக பஞ்சாயத்து இப்படி தான் இருக்கும் போல. இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் எனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு பத்தியா? எல்லாமே மாடல் ட்ரெஸ் தான். கலக்குறப்போ 10 ரோசா வேற லெவல். ஒன்றையும் அப்படிதான் எடுக்க சொன்னேன், நீ தான் வேணாம் நைட்டி எடுத்துக்கிட்ட. நைட்டியில் இருக்க சுதந்திரமும் சுகமும் வேற எதுலேயும் எனக்குலாம் இருக்காதுப்பா. எனக்கு நைட்டி போதும். சரி என்னமோ சொல்ற, உனக்கு சரினா எனக்கும் சரிதான். வா போவோம், நேரம் வேற ஆயிட்டு. ஆமாம் வா போவோம்.